இஸ்ரேலுக்காக அமெரிக்கா ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்? அப்போ 67 69 எண்ணெய் வளங்கள் அபரிதமாக இருக்கிறது சவுதி அரேபியாவில், கத்தாரில், குவைத்தில். அப்போ அமெரிக்கா என்ன முடிவு பண்ணாங்கன்னா இவர்களை நம்ம கையில் போட்டுக்கணும் அப்படின்னு. ஈரான் புரட்சி ஏற்பட்டதுக்கப்புறம் அமெரிக்காவோடு எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று ஒரு டிக்ளேர் பண்ணாங்க. 1951 அமெரிக்காவில் ஒரு லாபி ஏற்படுத்தினாங்க. அந்த லாபிக்கு பேர் வந்து ஐபேக். நீங்கள் நினைக்கிற ஐபேக். இப்போ இன்னைக்கு இருக்கின்ற ட்ரம்ப் கூட ஐபேக்கால் உருவாக்கப்பட்டவர். நீ புரிஞ்சுக்கணும். ஈரானை அமெரிக்கா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிட்டது. சீனாவும் ரஷ்யாவும் எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு வெளிப்படையாக தெரியுதா? இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை டெக்னாலஜி ரஷ்யாவோட டெக்னாலஜி. ஒரு 4 நாளில் நாங்கள் முடிச்சிருவோம். அயதுல்லா அலி கமேனியை காலி பண்ணிட்டா ஈரான் சரணடைந்து விடும். ஒரு 1.6 கோடி பேரல் எண்ணெய் இன்னைக்கு கடல்ல மிதக்குதுங்க. நம்ம எண்ணெய் இன்னைக்கு எண்ணெய் விலை கூடுதா இல்லையா? நேற்று கேஸ் சிலிண்டர் 60 ரூபா கூடியிருக்கா இல்லையா? ஏன் கூடியிருக்கு? இந்தியா கப்பல்கள் நாங்கள் ஒண்ணுமே செய்ய மாட்டோம். இந்தியர்கள் எங்களுடைய சகோதரரை போன்றவர்கள். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் அலீம் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் வந்து ஒரு பக்கம் போர் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து இந்த ஈரானை முடிச்சுட்டு அடுத்து கியூபா தான் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் ஒரு விஷயத்தை ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார். அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நாளில் முடிச்சிருவோம், ஈரானை முடிச்சிருவோன்ற மாதிரி சொன்னோம். ஆனால் இந்த கிட்டத்தட்ட இன்னமும் போர் போயிட்டுருக்கு. இது இப்போ என்ன கட்டத்தில் இருக்குது? இது இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு 10வது நாள் நினைக்கிறேன் போர் நடக்குது. கியூபாட்ட போகிறதுலாம் சும்மா சப்பக்கட்டு. என்ன காரணம்? ஈரானை ஒரு 4-5 நாளில் வீழ்த்திட்டு நம்ம கியூபாட்ட போயிடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நினச்சாரு. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இத்தனை அரபு நாடுகள் இருக்குது, ஏன் ஈரானோட மட்டும் பிரச்சனை அப்படிங்கிற இயல்பான கேள்வி ஒரு சாமானியனுக்கு தோணும். இஸ்ரேலோடு ஏன் ஈரான் முரண்டு பிடிக்கணும் அப்படியெல்லாம் நமக்கு கேள்வி இருக்கிறது. அப்போ ஈரானை ஒழிச்சு கட்டாமல் இஸ்ரேல் அங்கு வளர முடியாது அப்படிங்கிறது நம்ம இன்னொரு பார்வையில் பார்க்குறோம். இன்னொரு கேள்வி இருக்கிறது, இஸ்ரேலுக்காக அமெரிக்கா ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்? ஏன்னா பக்கத்து நாடு கிடையாது, அது கிட்டத்தட்ட பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஏன் திருப்பி இஸ்ரேலுக்காக செய்யணும்? இப்படி பல்வேறு கேள்விகளுக்கான விடை தான் இந்த சண்டை. நீங்கள் என்னமோ இன்றைக்கி நேற்று பேசி இன்றைக்கி நடந்த சண்டைன்னு நினைக்கிறீங்க. இப்படி இல்லை. ஈரானோடு சண்டை நடக்கணும் என்று 20 ஆண்டுகளாக அமெரிக்கா முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனுடைய நீட்சியாகத்தான் இந்த வளைகுடா நாடுகள் என்று சொல்லக்கூடிய சவுதி அரேபியா, ஒமான், கத்தார், பஹ்ரைன், அரபு அமீரகம், குவைத், இதெல்லாமே வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ், ஜிசிசி நாடுகள்னு சொல்லுவாங்க. இந்த வளைகுடா நாடுகளில் அமெரிக்கா வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு ஒப்பந்தங்களை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து நட்பு நாடாக்கி, உன்னை வந்து ஈரான் அடிச்சிரும், ஈரானால் உங்களுக்கு பிரச்சனை வரும், நாங்கள் வந்து பேஸ் எங்களுக்கு கொடுத்தீங்களாக்க நாங்கள் எங்கள் ஆர்மியை நிப்பாட்டி வச்சுருவோம், அது உங்களுடைய பாதுகாப்புக்கு தான் அப்படின்னு நம்ப வைத்து கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக இந்த அரபு நாடுகள் அமெரிக்கா சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி இன்றைக்கி 8 இடங்களுக்கு மேலே அமெரிக்காவுக்கு பேஸ் இருக்குல்ல. ஆனால் இந்த பேஸ் எல்லாம் நம்மளை பாதுகாக்க இல்லை, அமெரிக்கா வந்து ஈரானை தாக்குவதற்கும் இஸ்ரேலுக்கும் தான் அப்படிங்கிறத இன்றைக்கி உணரும் பொழுது கைமீறி போன ஒரு நிகழ்வை தான் நம்ம பார்க்குறோம். சார், இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல தொடர், ஒரு பக்கம் காமினி கொல்லப்பட்ட போது அது மத அடிப்படையிலான நாடு, ரொம்ப பெண்களுக்கு கூட சுதந்திரம் கொடுக்காத நாடு. அப்போ இது சில பேர் ஒரு பக்கம் கொண்டாடுறது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, சில பேர் இதை கண்டிக்கிறாங்க. அப்படி நடந்தால் நடக்கட்டும். எப்படி நடக்கும்? ஏங்க, ஈரானுடைய மக்கள் தொகை 9 கோடி. அதை வந்து முடிவு பண்ணுறது நம்மளா அந்த 9 கோடி மக்களா கேட்குறேன். அமெரிக்காவில் பிரச்சனை இருக்குது, ட்ரம்புக்கு பிடிக்காம. இந்த எப்ஸ்டீன் ஃபைல் வந்ததுக்கப்புறம் பாதி பேர் காரி உமிழ்ந்துட்டு இருக்காங்க. அது நம்ம பிரச்சனையா, அமெரிக்கன்கார பிரச்சனையா? அவங்க பிரச்சனை. நான் என்ன கேட்குறேன், சவுதி அரேபியாவில் வந்து இது போன்ற கட்டுப்பாடுகள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஈரானை போன்ற கட்டுப்பாடுகள் இல்லையா? என்ன பிரச்சனை? ஆரம்பத்தில் வந்து தோழர், ஈரான் வந்து ஒரு ஷியா பிரிவை சார்ந்த ஒரு நாடு, இந்த அரபு நாடுகள் சன்னி பிரிவை சார்ந்த இந்த கான்ஃப்ளிக்டை ஊதி பெருசாக்குனாங்க. யார்? அமெரிக்கா தான். கடந்த வந்து அப்படி அது ஊதி பெருக்கிறதுல என்ன தேவை? காரணம் என்றால்
மொழி ரீதியாக இவர்கள் வேறுபட்டவர்கள். இப்போ அரபு நாடுகள் அரபு மொழி பேசுகிறவங்க, ஈரான் பார்சி மொழி பேசுகின்ற நாடு, எல்லாமே இஸ்லாமிய நாடு தான். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலை சுற்றி இருக்கின்ற அத்தனை நாடுகளும் அரபு நாடுகள் தான். ஜோர்டானாக இருக்கட்டும், இந்த பக்கம் சிரியாவாக இருக்கட்டும், இந்த பக்கம் எகிப்தாக இருக்கட்டும், இந்த பக்கம் பாலஸ்தீனமாக இருக்கட்டும், எல்லாமே அரபு நாடுகள் தான். 1967 யுத்தம் நடந்தது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியவில்லை. 1967ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்கும் இந்த அரபு நாடுகளுக்கும் பெரிய யுத்தம். அப்பொழுது அமெரிக்கா வந்து அந்த அரபு நாடுகளை தோற்கடித்தன. இஸ்ரேல் வந்து எல்லைகளை விரிவுபடுத்தியது. பாலஸ்தீனத்தில் மேற்கு கரையை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி மேற்கு கரை, பாலஸ்தீனுடைய மேற்கு கரை இஸ்ரேலின் ஒரு பகுதி. சிரியாவில் ஒரு பகுதியை பிடிச்சாங்க, ஜோர்டானில் ஒரு பகுதியை பிடிச்சாங்க. இப்படி அகண்ட இஸ்ரேலுக்கான அத்தனை வேலையும் 1967 செஞ்சதுக்கப்புறம் அரபு நாடுகளோடு அமெரிக்கா ஒப்பந்தங்களை போட ஆரம்பித்தது. அகண்ட இஸ்ரேல், கண்டிப்பாக இங்கே RSS அந்த கான்செப்ட் அகண்ட இஸ்ரேல், அதை நீங்கள் பேசுகிறதா தான் விரிவாக பேசணும். அது ஏன் அகண்ட இஸ்ரேல், அதுக்கான மத பின்னணி என்ன, அது பெரிய ஒரு டாபிக். அப்போ 69க்கு அப்புறம் தான் நிறைய ஒப்பந்தங்களை அமெரிக்கா போட்டாங்க. அது வரைக்கும் கல்ஃப் நாட்டில், வளைகுடா நாடுகளில் அமெரிக்கான எந்த பேஸுமே கிடையாது, எந்த பேஸுமே இல்லை. 69 என்ன சொன்னாங்கன்னா, அங்கே ஏற்கனவே எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டம். உங்களுக்கு வந்து 40க்கு அப்புறம் எண்ணெய் வளங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ 67, 69 எண்ணெய் வளங்கள் அபரிதமாக இருக்கிறது சவுதி அரேபியாவில், கத்தாரில், குவைத்தில். அப்போ அமெரிக்கா என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இவர்களை நம்ம கையில் போட்டுக்கணும் அப்படின்னு ஒப்பந்தங்களை போட்டாங்க. நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு வந்து இடம் கொடுங்க, அமெரிக்காவுடைய இராணுவத்தை நிப்பாட்டுன்னு சொல்லி நிப்பாட்டினாங்க. அப்பொழுது இருந்த ஈரான் இவர்களோட உடன்படலை. ஏன்னால் ஈரானுடைய கால்குலேஷன் என்னன்னா, அமெரிக்கர்களை அவர்கள் நம்ப தயாராக இல்லை. காரணம், இவங்க இந்த இத்தனை அரபு கண்ட்ரிலாம் நம்பியது, ஆனால் ஈரான் மட்டும் என்ன காரணம் பாருங்க. அதாவது இந்த 69, 70களில் ஈரானை ஆட்சி செய்தது வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் ஆட்சி தான் இருந்தது. இந்த கமேனியோ, அதுக்கு முன்னாடி இருந்த கொமேனியோ அந்த ஆட்சியில் உண்மையிலேயே கொமேனின்னு ஒருத்தர் இருந்தார். இவர் கமேனி, நகைச்சுவைக்காக சொல்லலை, உண்மையிலே. அப்போது ஈரான் புரட்சி ஒன்று ஏற்பட்டது மன்னராட்சிக்கு எதிராக. எப்பொழுது? 1979. அதற்கு முன்பே இந்த அரபு நாடுகளோடு ஈரான், அமெரிக்கா வந்து உடன்படிக்கையெல்லாம் நிறைய போட்டுட்டாங்க. இப்போ 1979 ஈரான் புரட்சி ஏற்பட்டு ஈரானில் வந்து இந்த மாதிரி இவருடைய யார் இப்போ இருக்கின்ற அயதுல்லா அலி கமேனி இருக்கார்ல, அவருக்கு முன்பாக அயதுல்லா அலி கொமேனி இருந்தார், நசருல்லா கொமேனி அவர் பேர். அவங்க தான் ஆட்சியை பிடிச்சாங்க. அந்த ஆட்சி முழுக்க முழுக்க இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஆட்சி, புரட்சி. இப்போ இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல ஈரான் புரட்சி படை, ஈரான் ரெவல்யூஷனரி காட் கார்ப்ஸ்னு தனியாக ஒரு இராணுவமே இருக்குது. இந்த 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 ஒரு கவுன்சில், 80 பேர் கொண்ட கவுன்சில் தான் ஆட்சி பண்ணுறாங்க. ஜனாதிபதி இருப்பார், பிரதமர் இருப்பார், எல்லோரும் இருப்பாங்க. ஆனால் இந்த கவுன்சில் ஆட்சி பண்ணுறாங்க. இந்த கவுன்சில் வந்ததுக்கப்புறம், ஈரான் புரட்சி ஏற்பட்டதுக்கப்புறம் அமெரிக்காவோடு எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று ஒரு டிக்ளேர் பண்ணாங்க. அவங்க என்ன புரிஞ்சுட்டு பண்ணாங்கன்னா, அமெரிக்காவுடைய சூழ்ச்சியில் வளைகுடா நாடுகள் சிக்கி விட்டன, நாங்கள் சிக்க மாட்டோம். இது எதற்காக வந்து வளைகுடா நாடுகளில் அமெரிக்கா வருதுன்னா, இஸ்ரேலுக்காக. ஏன்னா அப்போ வந்து இஸ்ரேல் தன்னை வந்து பெரிய வளப்படுத்தி கொண்டிருக்கின்ற காட்சி. இது ஒன்று. இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் தோழர், இது யாரும் பேசினாங்கன்னு தெரியல. 1947 தான் பாலஸ்தீனம் இஸ்ரேலில் பிரிக்கப்பட்டது. அப்போ ஒரே நாடு தான், சொல்லப்போனால் இஸ்ரேல் ஒரு நாடே கிடையாது. அப்போ பாலஸ்தீனம் மட்டும் ஒரு நாடு மட்டும் தான். அப்போ வந்து பிரிக்கப்பட்டு 2 நாடுகளாக ஆகும்போது 1951 அமெரிக்காவில் ஒரு லாபி ஏற்படுத்தினாங்க. அந்த லாபிக்கு பேர் வந்து ஐபேக். நீங்கள் நினைக்கிற ஐபேக் அதாவது ஒரு இஸ்ரேல் உடைய லாபி. அதனுடைய நோக்கம் என்னன்னா, இஸ்ரேலை அகண்ட இஸ்ரேலாக கொண்டு வர வேண்டும் என்றால் அமெரிக்கா நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகார மட்டத்தை தன் கைக்குள் கொண்டு வந்தது ஐபேக். ஐபேக்னாவே அதிகாரத்தை கொண்டு வர்றது தான். பேர் ஐபேக் தான். அது ஒருவேளை அதை பார்த்து தான் இவங்கெல்லாம் ஐபேக்னு வச்சாங்களான்னு தெரியல. அப்போது இன்றைக்கி அமெரிக்காவை ஆட்சி செய்வது யாருன்னா இந்த ஐபேக் உடைய ஆட்கள் தான். அதாவது நம்ம கூட சொல்லுவோம்ல, இந்தியாவில் 3 விழுக்காடு இருக்கிறவன் தான் மொத்தமாக ஆட்சியை பண்ணிடுறான், அவங்க கையில் தான் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறேன்ல. அது மாதிரி அமெரிக்காவில் இந்த ஐபேக் ஆட்கள் தான் ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இன்றைக்கி இருக்கின்ற ட்ரம்ப் கூட ஐபேக்கால் உருவாக்கப்பட்டவர், நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் திரும்பி பார்த்தா எப்ஸ்டீனே வரணும். எப்ஸ்டீனே அடிப்படையில் ஒரு இஸ்ரேல் நாட்டை சார்ந்தவர், ஐபேக்கால் உருவாக்கப்பட்டவர். இப்போ எப்படி சிக்க வச்சாங்க? இப்போ இது ஒரு பெரிய பின்னல். நீங்கள் வந்து இருக்கின்ற பெரிய ஆட்களை பூரா சிக்க வச்சாங்க. ஒரு இஸ்ரேலுங்கிற ஒரு சின்ன நாடு, ஒரு குட்டியுண்டு நாடு, 90 லட்சம் மக்கள் தான் இருக்காங்க. அந்த நாட்டுக்காக அமெரிக்கா எல்லா ரிஸ்க்கும் எடுக்கிறாங்கன்னா ஏன் அப்படின்னு. இப்போ நான் இந்த விஷயத்துக்கு வரேன், இந்த யுத்த விஷயத்துக்கு வரேனே.
ஈரான் என்ன சொன்னாங்க, நாங்கள் யுத்தத்தை ஆரம்பிக்க மாட்டோம், ஆனால் அவர்கள் வந்தால் நாங்கள் அந்த யுத்தத்தை விட மாட்டோம். நீங்கள் இவங்க பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடும்போது நாங்கள் போனோம். ஜெனீவாவில் வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பேச்சுவார்த்தை தோல்வி. யுத்தத்தை ஆரம்பித்தது அமெரிக்கா. அயதுல்லா அலி கமேனியை போட்டு தள்ளியது அமெரிக்கா. அவர் ரொம்ப எளிதான டார்கெட்டாக போட்டு தள்ளினாங்க. அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி அந்த போரை நாங்கள் நிறுத்துவோம்? இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் பாருங்கள். ஈரானை அமெரிக்கா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிட்டது அப்படின்னு இன்றைக்கி உலக ஊடகங்கள் சொல்கிறாங்க. உண்மையும் கூட. 40 வருஷமாக நீங்கள் ஈரான் மேலே பொருளாதார தடை விதித்து வச்சுருக்கீங்க. டாலரில் ஈரான் வியாபாரம் பண்ண முடியாது. டெக்னாலஜி எந்த நாட்டையும் வாங்க முடியாது. உலகம் வளர்ந்த உலக அளவில் ஈரான் வளரல அப்படின்னு சொன்னீங்க. சீனா ரஷ்யா அதை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ சீனாவும் ரஷ்யாவும் எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு வெளிப்படையாக தெரியுதா? இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை டெக்னாலஜி ரஷ்யாவோட டெக்னாலஜி. அப்போ நீங்கள் இன்றைக்கி பயப்படுறீங்க. ஒரு 4 நாளில் நாங்கள் முடிச்சிருவோம், அயதுல்லா அலி கமேனியை காலி பண்ணிட்டா ஈரான் சரணடைந்து விடும். எங்கள் ட்ரம்ப் கேட்கலையா? நீங்கள் சரணடைஞ்சிட்டா உயிர் தப்பிப்பீங்க, இல்லைன்னா நாங்கள் அவ்வளோதான்னு சொல்லி 4 நாள் ஆச்சுங்க. 48 மணி நேரத்தில் ஆட்சி மாற்றம் சொல்லி இப்போ 3 நாள் ஆச்சுங்க. ஆனால் அங்கு சுப்ரீம் லீடர் அறிவிச்சிட்டாங்க, இவர் தான் ஆட்சியாளர்னு. அவருடைய பையன் முஸ்தபா அலி கொமேனி. அவர்லாம் முஸ்தபா அலி கொமேனி இருந்தால் கூட இருக்கின்ற டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். உங்களுக்கு நீங்கள் வெளியுறவு அமைச்சர் அப்பாசி அராக்கியாக இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா அலி ரஸாவாக இருக்கட்டும், அலி ரஸா அராக்கியாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு நபர்கள், அராஃபியாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரான் ரெவல்யூஷனரி கார்டுடைய தலைவராக இருக்கின்ற வாஹிதியாக இருக்கட்டும், இருக்கின்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைவர்களாக அங்கே சேர்ந்துருக்காங்க. ஒரு 88 பேர் கவுன்சில், அவர்கள் தான் ஆட்சி செய்கிறாங்க. ஒருத்தர் செத்து போயிட்டா ஒன்றும் அங்கே அழிஞ்சு போகிறது இல்லை, அடுத்த ஆள் கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆளை வச்சு இல்லை. இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் பதவியை விட்டு விலகிட்டால் அங்கே ஆட்சியே மாறிடும். இந்தியாவில் அதே மாதிரி தலைமை ஒரு ஆட்சியை விட்டு போயிட்டாங்கன்னா இந்தியாவுடைய அந்நிய கொள்கையே மாறி போயிடும். அதனால் என்னென்னா, ஈரானை இவர்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஈரான் இவங்க நினச்சது மாதிரி ஒரு ஈஸி டார்கெட் இல்லை, அது முக்கியமாக. அப்போ ஈரானோடு இவர்கள் தோற்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி டெல் அவிவ் எரிஞ்சு கொண்டிருக்கிறது. எந்த விஷயம் வெளியே தெரியல. டெல் அவிவில் ஒரு விஷயம் இன்றைக்கி வீடியோ பார்த்தேன். டெல் அவிவில் இருக்கின்ற சிசிடிவி கேமராலாம் உடைக்கிறாங்க, ஏன்னா அது மூலமாக தகவல் போயிடுமேனு. அப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கி டெல் அவிவ் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் பக்கத்தில் இருக்கின்ற சைப்ரஸுக்கு போயிட்டுருக்காங்க, தப்பிச்சு போயிட்டுருக்காங்க. இது எதிர்பார்த்ததா? ஏற்கனவே கடந்த 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 12 நாள் யுத்தம் நடந்துச்சு ஈரானோடு. அது பதறி போய் தான் அந்த போரை நிறுத்தினாங்க. அப்போ ஈரானை அவருடைய அதிபரை போட்டு தள்ளிட்டா நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. 2 விஷயம் தாங்க. ஒன்று, ஈரானுடைய கிளர்ச்சி. நீங்கள் கூட கேட்டீங்க, ஈரானுடைய கிளர்ச்சி நடந்தது, ஈரானில் பெண்களுக்கு எதிராக இருந்தது, ஈரான் மக்கள் போராடினாங்க, கிட்டத்தட்ட 3000 பேர் கொல்லப்பட்டாங்க. இப்போ ஏன் எல்லாம் அமைதியாக இருக்காங்க? ஈரான் மக்கள் இன்றைக்கி யுனைட்டே ஆகிட்டாங்க. அது எங்கள் பிரச்சனை. இன்றைக்கி ஈரானை தாக்கினால் நாங்கள் அரசோடு தான் இருப்போம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. அங்கே இருக்கின்ற குர்தீஸ் இன மக்கள், குர்தீஸ் இனம்னு ஒன்று இருக்குங்க. இந்த விஷயம் சொல்லிடுறேன். ஈரான், ஈராக், சிரியா, துருக்கி. குர்தீஸ்ன்றவங்க துருக்கியிலிருந்து தான் அதான் சொல்கிறேன். அவங்களுக்குன்னு ஒரு இது வேணும். துருக்கியிலிருந்து ஈரான் வரை கிட்டத்தட்ட 5 கோடி குர்தீஸ் பேசுகின்ற மக்கள் இருக்காங்க. ஆனால் ஒரு நாட்டில் இல்லை. ஈரானில் ஒரு 60 லட்சம் பேர் இருக்காங்க, ஈராக்கில் ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்க, துருக்கியில் ஒரு 40 லட்சம் பேர் இருக்காங்க. இப்படி குர்தீஸை வளர்த்துறதே அமெரிக்கா தானே. அதுதான் சொல்ல வரேன். இந்த குர்தீஸ் மக்கள் தனிநாடுக்காக போராடிட்டு இருக்காங்க, ஆனால் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அது ஒரு நாட்டில் இல்லை, எல்லா நாடும் ஒத்து வரணும். துருக்கி கொஞ்சம் இடம் கொடுக்கணும், ஈராக் கொஞ்சம் இடம் கொடுக்கணும், சிரியா கொஞ்சம் இடம் கொடுக்கணும், ஈரான் கொஞ்சம் இடம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த நாடு உருவாகும். அப்போ இந்த எல்லா நாடும் சேர்ந்தால் தான் குர்தீஸ்தான் வரும். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க ட்ரம்ப்? குர்தீஸ் மக்களே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் எங்கள் ஆட்களை அனுப்பிச்சிடுறோம், கிளர்ச்சி பண்ணுங்கள். அவங்க என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க? இந்த பிரச்சனையை நாங்கள் இப்போ பேச மாட்டோம், உங்கள் பிரச்சனையை முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் பேசிக்கிறோம். இப்போ இது பெரிய நோஸ்கட்டா. அதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு? சரி விடுங்க, அந்த அந்த இது ஃபெயிலியர், அவ்வளோதானே, அடுத்ததை பார்ப்போம். இப்படி எதை தொட்டாலும் இன்றைக்கி ட்ரம்புக்கு ஃபெயிலியர் தான். நீ நினைக்கிற மாதிரி அங்கே இல்லை. ஒவ்வொரு நாளும் $2 பில்லியன் அமெரிக்கா செலவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுவரை கணக்கில் அடங்காத பணம். யாரோட பணம்? அது இன்னும் சொல்கிறேன். இன்றைக்கி வளைகுடா நாடுகளை பிடிச்சி வச்சுருந்தீங்க, வளைகுடா நாடுகளிலிருந்து தான் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் அமெரிக்காவில் இருக்குது. இன்றைக்கி வித்ட்ரா பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அமெரிக்காவுடைய பொருளாதாரம் விழுக போகுது. ஈஸி கிடையாது. ட்ரம்ப் நினச்ச மாதிரி எளிதான டார்கெட் இல்லை. இது வெறும் எண்ணெய்க்கான ஒரு போரா கிடையாது. எண்ணெய்க்கான காரணத்தை முன்வைக்கிறாங்க. அப்போ ஏன் ஹார்மோஸ் தாக்கப்படலை? ஹார்மோஸ் வழியாக தானே 40 விழுக்காடு கப்பல்கள் போகிறாங்க.
அமெரிக்கா ஹார்மோஸ் அடிக்க சொல்லுங்க. இப்போ நம்ம ஏன் ஈரான் டார்கெட் பண்ணோம்? எண்ணெய்ன்றது ஒரு ரீசன் இல்லைன்றீங்க. அடிக்கிறாங்கங்க. இல்லை எண்ணெய் தான். ரஷ்யா சீனா வளருது. இங்க பாருங்க, இல்லை நிறைய இடதுசாரி இயக்கங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யா சீனா ஒரு பக்கம் வளருது, தன்னோட நான் தான் உலகத்தில் ஒரு பேரரசு அப்படின்னு அந்த பொருளாதார செல்வம் குறையிறனால இந்த ஈரானை இஸ்ரேல் போன்ற நாடுகளை வச்சு ஈரானை பயன்படுத்திக்கிட்டா ஓரளவுக்கு எண்ணெய் வளங்கள் அதுக்கு அதிகமாக ஆகும், ஆனால் நான் திரும்ப பொருளாதாரத்தை மீண்டுடுவேன் அப்படின்றதுக்காக தான் வெனிசுலா அதிபராகட்டும், பாலஸ்தீன் இஷ்யூவாக இருக்கட்டும், ஈரான் ஆகட்டும், அதுக்கு தான் இந்த விஷயங்கள் நடக்கும். பாருங்களேன், நீங்க சொல்ற எண்ணெய் அரசியல் ஒரு பகுதி தான். இப்போ நீங்க வெனிசுலாவை பிடிச்சிட்டு வந்தாங்க. உண்மையிலே உலகத்திலே அதிகமான எண்ணெய் சுரங்கம் வந்து வெனிசுலால தான் இருக்கு. கிட்டத்தட்ட 25 விழுக்காடு அந்த கச்சா எண்ணெய் படுகை வந்து வெனிசுலாவுடைய ஆற்றுப்படுகையில் தான் இருக்கு. இன்னைக்கு பிடிச்சி ஓரளவுக்கு அவங்களுக்கு ஓகே தான், இன்னும் எடுக்க ஆரம்பிக்கல இருக்கு. 2வது பெரிய நாடு சவுதி அரேபியா எண்ணெய் வளத்துல. 3வது பெரிய நாடு ஈரான். ரஷ்யா அடுத்துதான் ரஷ்யா. 3வது பெரிய நாடு ஈரான். எண்ணெய் டேங்குகள் எண்ணெய் இல்லைங்க, உலகில் அதிகமாக எடுப்பது வெனிசுலால. 2வது இடம் சவுதி அரேபியாவில், 3வது ஈரான், 4வது 5வது தான் ரஷ்யா இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஈரானிலிருந்து எடுக்கப்படுகின்ற எண்ணங்கள் எல்லாமே வந்து ஏசியா நாடுகளுக்கு அதிகமாக போகுது, ஐரோப்பிய நாடுகளுக்கு போகுது. இப்போ நம்மளே உதாரணம் சொல்றேன், தினம் தினம் ஈரானுடைய துறைமுகம் வழியாக 50 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் வந்துகிட்டு இருக்கு. தினம் 50 லட்சம் பேரல் எண்ணெய் வருது தினம் தினம். ஒரு நாளைக்கு 50 லட்சம் பேரல் எண்ணெய் நம்ம ஈரான்லேருந்து அந்த வழியாக நம்ம எடுத்துகிட்டு வரோம். 10 நாளாக கிட்டத்தட்ட நினச்சி பாருங்கள் எத்தனை லட்சம், 2.5 கோடி பேரல் நம்மளுடைய எண்ணெய் மட்டும். இது இந்த தகவல்லாம் அரசு சொன்ன தகவல் தான். 1.6 கோடி பேரல் எண்ணெய் இன்னைக்கு கடலில் மிதக்குதுங்க நம்ம எண்ணெய். அதனால தான் 30 நாள் கெஞ்சி கூத்தாடி பர்மிஷன் வாங்கியிருக்கோம். புரியுதா ஏன் வாங்கணுன்னு? அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட சூழலில் ஈரான் முந்தானத்து சொன்னாங்க, இந்தியா கப்பல்களை நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம், இந்தியர்கள் எங்களுடைய சகோதரரை போன்றவர்கள்னு. இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, மோடியோட அரசியல் தந்திரத்தை பார்த்தாயான்னு கேட்குறாங்க. ஏன் அவன் அவன் இவனும் பாவப்பட்டு கொடுக்குறான், அவனும் பாவப்பட்டு கொடுக்குறானே அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசில் எழுதா இல்லையா? அதனால நமக்கு சொல்ல முடியல, நமக்கு ஒரு கோபம் வருது. அப்போ இந்த மாதிரியான நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி எண்ணெய் விலை கூடுதா இல்லையா? நேற்று கேஸ் சிலிண்டர் 60 ரூபா கூடியிருக்கா இல்லையா? ஏன் கூடியிருக்கு? இதுவரை குறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, 60 ரூபா கூடியிருக்கு. ஏன்னா அங்கே இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு. இன்னும் 1 வாரம் 10 நாள் போர் நடந்தால் பெட்ரோல் விலை 150 ரூபாய் போயிடும். ரொம்ப கடினம். இன்றைக்கி அமெரிக்காவில் $1 கூடியிருக்கு. இப்போ இது எல்லா இடத்துலையும் அந்த தாக்கம் இருக்கும். ஈரானுக்கும் தெரியும் எண்ணெய் அரசியல் இருக்கிறது, ஆனால் அதை விட இஸ்ரேல் அரசியல் முக்கியம், அகண்ட இஸ்ரேல் முக்கியம் என்பது. அதை பற்றி நம்ம நீண்ட ஒரு நாள் பேசுவோம். ஓகே, நிறைய தகவல் பண்ணிட்டு மற்றொரு